والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأولاده وأزواجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், உயர்தரமான ரமலானுடைய 22வது நோன்பை நோற்றுவிட்டு அந்த இரவினுடைய தராவீஹ் தொழுகையையும் சிறப்பான முறையிலே நிறைவேற்றிவிட்டு ஒரு ஃபர்லான தொழுகையின் பின்னாலே தொடர் லுஹர் பயான் நிகழ்வின் வழியாக நாம் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எப்படி அல்லாஹு தஆலா இந்த இணைப்பை, இந்த பிணைப்பை, இந்த ஐக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த பள்ளி வாயிலில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றானோ, அதே போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அருமையான செய்தவிகளே, இந்த இறுதி 10 நாட்கள் உங்களுக்கு தெரியும். நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய 10ஆக அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களையும் ஆக்கி இருக்கின்றான். அதனாலதான் நம்ம துஆ செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹும்ம அஅத்திக்னா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்கி வைப்பாயாக, எங்களை பாதுகாத்து வைப்பாயாக, சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்கின்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பெருமக்களே, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் அதிகமாக நரகத்தினுடைய வேதனையில் இருந்தும் நரக நெருப்பினுடைய அதாபை விட்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாத்து விடும்படி நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நரகத்தை குறித்து தனிமையான ஒரு தலைப்பிலே பேசப்பட வேண்டிய ஒரு பாடம் அது. அது ஒரு நாள் பேசி முடிக்கின்ற விடயம் கிடையாது. ஒரு மணி நேரத்திலே நரகத்தை குறித்து பேசி முடிக்கப்படுகின்ற விடயம் கிடையாது. சகோதரர்களே, நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து வாரதுனால ஒரு விடயத்தை மாத்திரம் அந்த இடத்திலே சுட்டி காட்டிவிட்டு நம்ம வளமையாக பார்க்கின்ற மற்ற விடயங்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா என்று ஒரு வார்த்தையிலே சொல்லுவான். கஸ்ஸாக் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம், நரகத்தில் ஒரு ஓடை ஒன்று இருக்கின்றது. கஸ்ஸாக் என்று சொன்னா அது ஒரு ஓடை, ஒரு ஆறு மாதிரி ஒரு ஓடை. நரகத்திலே அதற்கான ஒரு பேரை கஸ்ஸாக் என்று சொல்வார்கள். கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கஸ்ஸாக் என்று சொல்லுகின்ற அந்த நரகத்தினுடைய வரைவிலக்கணத்தை சொல்லும் பொழுது ஷோட்டாக நான் சில ஹதீஸ்களை, சில சம்பவங்களை படிக்கும் பொழுதெல்லாம் என்னை மறந்து நான் அழுத வரலாறுகள் அதிகம். அதுல என்னை மிகவும் தாக்கம் செலுத்திய ஒரு ஹதீஸாக, ஒரு வரலாறாக நான் இதை பார்ப்பேன். எப்படி அறிவிப்பாங்கன்னு சொன்னா, இந்த கஸ்ஸாக் என்கின்ற இந்த ஓடைக்கு அவங்க டெஃபினேஷன் பண்ற நேரம் சொல்லுவாங்க, நரகத்திலே அல்லாஹு தஆலா பயங்கரமான விஷ ஜந்துக்களை வைத்திருக்கின்றார். விஷஜந்துன்னா உலகத்து மாதிரிக்கு லேசான விஷஜந்து கிடையாது சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமானது. நரகம்னு சொன்னாலே பயங்கரம், நரகம்னு சொன்னாலே ஆபத்து தான். நரகம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அது பயங்கரம் என்றுதான் நம்ம சொல்லி முடிக்கணும். அது லேசாக கற்பனை பண்ணி இப்படித்தான் நரகம் இருக்கும், இதுலதான் நரகம் இருக்கும் என்று சொல்லி இல்ல லேசாக கற்பனையோடு கடந்து செல்வது கிடையாது. ரொம்ப பயங்கரமானது. இன்ஷா அல்லாஹ் நாளைய ஹுத்பா பிரசங்கம் அது சம்பந்தமாக இருக்கும். ரமையான செய்தவிகளே, அந்த கஸ்ஸாக் என்கின்ற இதுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நரகத்திலே அல்லாஹு தஆலா பயங்கரமான விஷ ஜந்துக்களை வைத்திருக்கின்றார். விஷ ஜந்துன்னா பாம்பு, தேள், நட்டுவக்காளிகள், இப்படி எண்ணிலடங்காத விஷம் கொண்ட பயங்கரமான ஜந்துக்கள் இருக்கின்றது. ஒரு நரகவாசிக்கு லேசான நரக தண்டனை தெரியுமா? லேசா கொடுக்கிற நரக தண்டனை 2 விஷயம் ஹதீஸ்ல வரும். ஒண்ணு நெருப்பாலான செருப்பு அனுபவிக்கப்படும் சகோதரர்களே, நெருப்பாலான செருப்பு.
அந்த செருப்பை போட்டாருன்னு சொன்னா மூளை உருகி வலியும். இதுதான் லேசானது. சுப்ஹானல்லாஹ். லேசான தண்டனை, நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பை அவர் அணிந்து கொண்டாராக இருந்தால் காதுகளிலும் மூக்குகளினால உள்ளிருக்கக்கூடிய மூளை உருகி வலியும் என்ற ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். லேசல்ல. இரண்டாவது சொல்லுவாங்க, நரகத்தினுடைய ஓரத்தில் வைக்கப்படுகின்ற தண்டனை. நடுவுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஓரத்துல வைக்கிறது. ஓரத்துல கொடுக்கப்படுற தண்டனை என்ன தெரியுமா? அங்க தேள்களும் நட்டுவக்காளிகளும் பாம்புகளும் அங்கிருந்து அந்த மனிதரை கொத்துமா. ஒரு தேளினுடைய பெருமதியை, ஒரு தேளினுடைய அந்த அந்த அனுமானத்தை, அது எந்த சைஸ் இருக்கும் என்கிறத பெருமக்கள் சொல்லும் பொழுது, ஒரு தேள் ஒரு கழுதட சைஸுக்கு இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு கோவேறு கழுதையினுடைய சைஸுக்கு ஒரு தேள் இருக்கும். இதுதான் நரகத்துல கிடைக்கிற ஆக ஸ்லோ, அதாவது சும்மா எக்ஸ்ட்ரீமாக இல்லாம லோவாக இருக்கக்கூடிய தண்டனை. ஆக அந்த நகசாக்கி என்கின்ற அந்த ஓடையிலே இந்த விஷ ஜந்துக்களினுடைய விஷங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ஓடை தான் அது. இன்னைக்கு நம்ம தண்ணிய பாக்குற மாதிரி அந்த தண்ணி நிறைஞ்ச அந்த ஓடை விஷமால நிரப்பப்பட்டது. அந்த கஸ்ஸாக்கு என்கின்ற அந்த ஓடையிலே ஒரு நரகவாதியை முகம் குப்புற இழுத்து கொண்டு வந்து அவரை அப்படியே போட்டு அமிழ்த்தி போட்டத்தோட எடுக்கிறது. போட்டத்தோட எடுத்து சொன்னா சுப்ஹானல்லாஹ், காபிர் அலி தான் அறிவிப்பு செய்வார்கள், உடம்புல இருக்கக்கூடிய சதையெல்லாம் கரைஞ்சு போயிடுமா. எலும்பு கூடாக அவன் வெளியே வருவானாம். போட்டத்தோடு எடுக்கிறது. ரொம்ப பயங்கரமான தண்டனை. நகசாக்கி என்கின்றதுக்கு அந்த டெபினிஷன் அவங்க கொடுப்பாங்க. அதனால அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறோம். நம்ம நிறைய துஆ செய்யணும். அது லேசான விஷயம் அல்ல. அது மிக ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஆஃபாத்துகளை கொண்ட ஒரு இடம் அது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகையில நம்ம தொடர்ச்சியாக பல விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். நம்ம நேற்று பார்த்தோம், குடும்ப உறவுகளின் வழியாக, உறவுகள் சீரமைக்கப்படுவதின் வழியாக அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய பரக்கத்தை, அவனுடைய நிஅமத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான் என்கிறத நாங்க பார்த்தோம். அந்த உறவுகளிலேயே ஒரு தந்தை மகன், ஒரு தந்தை மகளுடைய உறவு எப்படி இருக்கணும் என்கிறதையும் நாங்க பார்த்தோம். ஒரு தந்தை இந்த உலகத்திலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர். குர்ஆன் சொல்லுகின்ற வாழ்க்கை, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற வார்த்தை, தந்தைக்கு முன்னாலே குரலை உயர்த்தாதே, தந்தைக்கு முன்னாலே சப்தமிட்டு பேசாதீர்கள், ஒரு தந்தைக்கு முன்னாலே அமராதீர்கள், ஒரு தந்தை நடந்தாராக இருந்தால் அவருக்கு முன்னாலே நீங்கள் நடந்து செல்லாதீர்கள் என்று தந்தைக்கான ஒரு வாப்பாவுக்கான ஒரு தயாரிப்பை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. வாப்பாக்கு நீ எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி மரியாதை செலுத்தணும் என்கிறத மார்க்கம் அழகாக சொல்லி காட்டுகின்றது. ஒரு சஹாபி கேட்கின்றார்களா இல்லையா, யா ரசூலல்லாஹ், என் வாப்பா இந்த நேரமும் எனக்கிட்ட ஷல்லி காசி பொருளோ பணம் பணம்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய? சல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ஒமாலுக்கலி அபீக்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் நீயும் உன் பணமும் உன் வாப்பாக்கு சொந்தம் போன்னு சொல்லி விரட்டிட்டாங்க. ஆக ஒரு உலகத்தில இன்னைக்கு மறந்து போன சொந்தங்களில, மதிக்கப்படாமல் போன சொந்தங்களில ஒரு வாப்பா என்கின்ற அந்த அழகான உறவு இன்று தூரமாக்கப்பட்டு போயிருக்கின்றது சகோதரர்களே. அவர்களாலதான் நாம இஸ்லாத்தை அடைந்து கொண்டோம். அவர்கள் தான் நமக்கு கலிமாவை சொல்லி தந்தவர்கள். அவர்கள் தான் நம்ம கைய பிடிச்சு பள்ளிக்கு கூட்டிட்டு வந்தவங்க. அவங்கதான் எங்களுக்கு படிப்பை சொல்லி தந்தவங்க. அவங்கதான் எங்களுக்காக வாழ்ந்தவங்க. ஒரு தந்தையை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு வாப்பா தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து விட்டு தன் குடும்பத்துடைய சந்தோஷத்திற்காக தன் சந்தோஷத்தை இழக்கின்ற ஒரு ஆண் தான் ஒரு வாப்பா. தனக்கான சந்தோஷம் இழக்கப்படும், தனக்கான பசி இழக்கப்படும். பசியான பொருள் இருக்கும், வெளியே போற நேரம் அந்த பொருள் உண்ணுவதற்காக கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளையுடைய ஞாபகம் அவருக்கு வரும், மனைவியுடைய ஞாபகம் அவருக்கு வரும். ஓடி வந்து பிள்ளைக்கு பொஞ்சாதிக்கு கொடுத்துட்டு தான் அந்த வாப்பா ஒருவேளை உண்ணுவார், இல்லைன்னா பட்டினியாக இருப்பார். தியாகத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் தந்தைமார்கள். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்ன உலகத்திலே உன் தந்தையை மதித்து நடந்து கொள், உன் வாப்பாவுக்கு மேலால் உன் சத்தத்தை உயர்த்தாதே,
உன் வாப்பா பேசினாரா இருந்தா காது தாழ்த்தி கேளு. ஏன்னா நீ சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் உன் பேச்சு அவங்க கேட்டாங்க. உனக்காக வாழ்ந்த மனிதர் அவர், உனக்காக வாழ்ந்தவர் அவர், ஓடாய் தேய்ந்த மனிதர் அவர். உன் வாழ்க்கைய உன்னை வளர்க்கறதுக்காக, உன்னை பாடுபட்டு உன்னுடைய லைஃப் ஒரு பேக்கப் பண்றதுக்காக தன் சந்தோஷத்தை இழந்த மனிதர். இதுக்காக ஓடுறோம். இன்னைக்கு பாக்குறோம் தானே, நம்ம எதுக்காக ஓடுறோம் சகோதரர்களே? ஒரு ஆணுக்கிட்ட போய் கேட்டா நீங்க எதுக்காக ஓடுறீங்க, அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பொஞ்சாதி பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அதுதானே, பொஞ்சாதி புள்ள நல்லா இருக்கணும், அதுக்காக ஓடுறேன். இதுதான் விஷயம். தன் பிள்ளைக்காக, தன் மனைவி மக்களுக்காக, தன் குடும்பத்திற்காக நேர காலம் பாராமல், இடம் பாராமல், தியாகத்தோடு, பசி பட்டினி இல்லாமல் எவ்வளவு கஷ்டத்தோடு ஆண்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு தந்தையினுடைய உணர்வு, ஒரு தந்தை மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவரினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிலல்லாஹி ரிமல் வாலித், உன் தந்தையுடைய பொருத்தத்திலே ரப்புவினுடைய பொருத்தம் உண்டு. உன்னை ரப்பு பொருந்தணுமா? உன்னை ரப்பு அவன் அணைச்சு கொள்ளணுமா? வாப்பா பொருந்தி கொள்ளணும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா பொருந்தணும். ஒண்ணு, ஒரு தந்தையினுடைய கோபத்திலே அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் இருக்கின்றது என்றார்கள். இன்னைக்கு இந்த உறவுகள் எல்லாவற்றையும் லேசான முறையில கடந்து சர்வ சாதாரணமாக தந்தை தாயை இன்னைக்கு வீடுகள்ல நடத்தப்படக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. வயசு வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மஷூரா கேட்கறது கிடையாது, அவங்கள மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கான ஒரு அனுமதி கிடையாது. அந்த வீட்டுல ஏதோ ஒரு வேலைக்காரனை போல பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு கூட்டிங்களுக்கு ஒரு வேலைக்காரனை போல நடத்தப்படுகின்ற ஒரு சமுதாய பின்னணி. ஒரு மஷூரா கேட்கறது கிடையாது, அவங்கள மனுஷனா மதிக்கிறது கிடையாது, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய சப்ஜெக்டுகள். தம்பி இங்க வாங்க, தட்டி இங்க எடுங்க, சகில கட்டறா. அப்படி வந்தா முன்னுக்கு அனுப்புங்க. ஏன்னா பின்னுக்குள்ள உங்களுக்கு டிஸ்டர்ப் செய்யாது. முன்னுக்கு எடுங்க. அருமையான ஸ்ரீதேவிகளை, ஆக ஒரு தந்தை குழந்தைகள் மக்கள்களுடைய உறவு என்கிறது அது ரொம்ப அற்புதமான உறவு. வாப்பா அம்மா இருக்கிற வரைக்கும், ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் நாங்க அவங்கள பார்ப்போம். ஒருவேளை ஹயாத்தோட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நாங்க ஏதாவது தப்புகள் செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுடலாம். மௌத்தாயிட்டாங்க, எங்களை விட்டு கபராணியாக மாறிட்டாங்க, நான் எப்படி செய்யறது, என்ன செய்யறது? அப்ப அவங்களுக்காக நாங்க எப்படி துஆ செய்யறது? உண்மையான ஸ்ரீதேவிகளே, ஒரு ரொம்ப நீண்ட விஷயம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, உறவுகளின் வழியாக அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ளுங்கள், உறவுகளின் வழியாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை தேடிக்கொள்ளுங்கள். முதலாவது, அப்ப நேத்து பார்த்த முழு விடயமும் ஒரு தந்தை மகளினுடைய அந்த தொடர்போடு சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு ஒரு தாயினுடைய அரவணைப்பு, ஒரு தாயோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய முக்கியத்துவம் என்ன என்கிறத நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ரீதேவிகளே, இந்த உலகத்திலே ஒரு உம்மா வாப்பா என்ற அந்த உறவுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு பெரிய உறவு கிடையாது சகோதரர்கள். அதை மீறிய ஒரு பெரிய உறவு வேணும் உலகத்துல கிடையாது. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பின்னாலதான் ஒரு மனைவி, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பின்னாலதான் ஒரு குடும்பம், ஒரு உம்மா வாப்பாவுக்கு பின்னாலதான் ஒரு கூட்டாளி, ஒரு உம்மா வாப்பாவுக்கு பின்னாலதான் உனக்கு எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், ஒரு உம்மா வாப்பா உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு பின்னாலதான் அடுத்தது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. கண்மணியான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையிலே 3 பெண்கள் பெருமானாருடைய லைஃபை கிராஸ் பண்ணுவாங்க. 3 பெண்கள். முதலாவது, பெருமானாரை பெற்றெடுத்த அந்த மணி வயிற்றில் பெற்றெடுத்த அன்னை திலகம் ஆமினா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆமினா உம்மா முதலாவது வருவாங்க. இரண்டாவது, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பாலூட்டிய செவிலித்தாய் ஹலீமா அம்மா வருவார்கள். மூன்றாவது, பெருமானாரை 8 வயதிலிருந்து சுமார் 50 வயசு வரைக்கும் பார்த்தவங்க ஸ்ரீதேவி யாரு? ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தாலிப் நாயகத்தினுடைய பொஞ்சாதி, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா. இந்த 3 பெண்களும் பெருமானாருடைய லைஃப்ல கிராஸ் பண்ணுவாங்க. இந்த 3 பெண்களையும் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எவ்வளவு நேசித்தார்கள், எவ்வளவு மதித்தார்கள். தன் தாய் தன்னுடைய அந்த 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 விளக்கம் தெரியக்கூடிய காலத்திலேயே 6 வயசுலேயே உம்மா மௌத்தாகிடுவாங்க. அபுவா என்கின்ற இடத்துல, மக்கா மதீனாவுடைய அந்த இடத்துல அபுவா என்கின்ற அந்த இடத்துல பெருமானாரோடு கைபிடித்து வந்த ஹபீபோடு அவர்களுடைய தாய், பெருமானாரினுடைய தாய் ஃபாத்திமா அம்மா மரணித்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதலாவது ஹஜ்ஜி சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க, ஒரே ஒரு ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிலே பெருமானார் மக்காவில் மதீனத்திலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வரும் பொழுது அபுவா என்கின்ற இடத்திலே கூடாரம் அடித்தார்கள். கூடாரம் அடிச்சாங்க. எல்லா நேரங்களையும் ஒரு கூடாரம் அடிக்கிறது சொன்னா நாயகத்தினுடைய வளமை ஒரு சேஃப்டியான இடத்துல அடிப்பாங்க. ஆனா ஒரு கரடு முரடான ஒரு ஒரு அதாவது ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதியில கூடாரம் அடிச்சாங்க. கூடாரம் அடிச்சு சஹாபாக்கள் எல்லோரையும் அங்கு தங்க வைத்தார்கள். 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொண்டார்கள். கூட வந்தவங்க 12,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள். இடையிடையில தான் ஒவ்வொருத்தரா வந்து ஜாயின் பண்ணினாங்க. 12,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களும் அந்த இடத்துல கூடாரம் அடிக்கிறாங்க. அங்க தங்க வேண்டிய ஒரு நிலைமை. இரவு பெருமானாரை காணவில்லை. எங்கோ ஒரு இடத்திலே ஒரு அழுகுரலின் சத்தம் சஹாபாக்களுக்கு கேட்குது. ஒரு அழுகுரலுடைய சத்தம் சஹாபாக்களுக்கு கேட்குது. ஒரு மலையை பார்க்கிறார்கள் பெருமானார். அந்த மலையிலே தேவி தேவி அழுது கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் போனாங்க பக்கத்துல, யார ரசூலல்லாஹ், என்ன இந்த இரவையில அழுகுறீங்க யார ரசூலல்லாஹ்? வேற ஒண்ணும் அழல, இந்த இடத்துல என்னுடைய தாயாருடைய கபரு இருக்குது. அபுவா என்கிற அந்த இடத்துல கூடாரம் அடிச்ச நாயகம் தன் உம்மாவை ஜியாரத்து செய்வதற்காக சென்றார்கள். சகோதரர்களே, இன்னைக்கு ஹயாத்தோட இருக்கிற உம்மாவையே பார்க்க போறான் இல்ல புள்ள, எவ்வளவு மனம் வேதனைப்படும் தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறாங்க உங்கள்கிட்ட? என்ன எதிர்பார்க்கிறாங்க? நீங்க கொண்டு போய் கொடுக்கிற 1 கிலோ அரிசியும், நீங்க கொண்டு போய் கொடுக்கிற 1 கிலோ சீனியும், நீ கொடுக்கிற ஒரு மாப்பொட்டிக்குமா? இதுக்காகவா உன்னை வளர்த்தது? இதுக்காகவா பால் தந்தது? இதுக்காகவா பார்த்து பார்த்து வளர்த்தது? இது தேவையல்ல சகோதரர்களே. உன்னுடைய கடமை அது, ஒரு பிள்ளைக்கான கடமை. உம்மா வாப்பாவுக்கு செலவழிக்கிறது ஒரு பிள்ளையுடைய கடமை. எப்படி ஒரு தாய்க்கும் ஒரு 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 மனைவிக்கும் மனைவி மக்களுக்கு நஃபகாவை செலவழிப்பானோ அதே ஒரு புள்ள உம்மா வாப்பாவுக்கு செலவழிக்கணும். ஹயாத்தோட இருக்கிற நேரமே உம்மா வாப்பாவினுடைய உணர்வுகளை மதிக்க தெரியாத கேவலமான பிள்ளைகள் வளர்கின்ற சமுதாயம் இது. என்ன செய்யறாங்க? அழுதாங்க. உம்மாவோடு பக்கத்துல இருந்து பேசுறாங்க. நம்ம உம்மா அப்பா மௌத்தாகி கபராளிகளா இருக்கிறாங்கன்னா சலாம் சொல்லிட்டு வந்துடாதீங்க, பேசுங்க. சுன்னத்தது நீங்க பேசினா அவங்களுக்கு கேட்கும். அவங்க பதில் சொல்றது அவங்க அவங்களுடைய ஈமானுக்கு, அவங்க அவங்களுடைய அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒருவேளை கேட்கலாம், கேட்காமல் போகலாம். அந்த நாங்க பேசுகின்றது அவர்களுக்கு கேட்கும். சகோதரர்களே, பேசுங்க. அம்மா எப்படி இருக்கிறீங்க? வாப்பா எப்படி இருக்கிறீங்க? உங்களோட அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டா? நீங்க இந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க? பேசுங்க. சலாம் சொல்லிட்டு அங்கனைக்கு போயிட்டு யாசீன் ஒன்று ஃபாத்தியான்னு ஓதிட்டு மட்டும் வரவானா, பேசுங்க. அங்கனைக்கு இருந்து அது ஒரு சுன்னத். அது ஹபீபு காட்டி தந்த வழிமுறை. அது ஹஜ்ஜுக்கு போற வழியில அந்த இடத்துல கூடாரம் அடிச்சவங்க உம்மாவோட பேசுறாங்க. உம்மா, 6 வயதிலே நானும் நீங்களும் இந்த இடத்தால் வரும் பொழுதும்மா, உங்களுக்கு என்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற அந்த தருவாயில், இந்த உலகத்தில் நான் வருவதற்கு முன்னாலே என் வாப்பா மௌத்தா போனார்கள். உம்மா, என்னை 6 வயசு வரைக்கும் வளர்த்தீர்கள் தாயே. 6 வயசு வரைக்கும் வளர்த்திட்டு புத்தி தெரிகின்ற அந்த நேரத்தில் உலகத்தில் என்னை தனிமைப்படுத்தி விட்டு என் அன்பை வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க என்னை விட்டும் போய்விட்டீர்கள் உம்மா. அழுகின்றார்கள் ஹபீபு, அழுதார்கள். ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மாவோட பேசினாங்க, சொன்னாங்க, உம்மா, இப்போ நீங்க இருந்திருந்தால் தாயே உங்களை ஒரு எஜமானியாக நான் வைத்திருப்பேன். என்கிட்ட இல்லாம போயிட்டீங்களே, என்கிட்ட இல்லாம போயிட்டீங்களே. உங்களை எப்படியெல்லாம் பார்த்திருப்பேன் தெரியுமா? உங்களோடு எப்படியெல்லாம் இரக்கமாக இருந்திருப்பேன் தெரியுமா? பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாய்க்கு கொடுத்த மதிப்பு சகோதரர்களே, உம்மாவுக்கு கொடுத்த மதிப்பு. அது முதலாவது ஃபாத்திமா அம்மா, இரண்டாவது ஹலிமத்து ஸஅதியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சின்ன வயசுலேயே அமிர்தத் மூட்டிய ஒரு தாய்,
பால் கொடுத்து வளர்த்த ஒரு தாய் ஹலிமத்து சாதியா உம்மா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி பயான் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஹலிமா நாயகி வாராங்க. ஹலிமா நாயகி வந்ததோட மிம்பர்ல இருந்து இறங்கின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தூரத்துல இருந்த அந்த மூதாட்டி அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய கழுத்தில் இருந்த துண்டை விரித்து மஸ்ஜிது நபவியில் உட்கார வைக்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜும்மா அதாவது மிம்பர்ல நீங்க இருக்கிற நேரத்துல யா ரசூலல்லாஹ் இங்கேயோ இருந்த ஒரு மூதாட்டியை கூட நிப்பாட்டுறீங்க, யாரு இது? சஹாபாக்களை பார்த்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற யாரும் அல்ல, என் உம்மா, இது என்ன வளர்த்தவங்க, எனக்கு பாலூட்டிய என்னுடைய தாய், என்னுடைய செவிலி தாய், அவளுடைய இரத்தத்தை அமிர்தமாக அமுதூட்டிய தாய் இவங்க தான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செவிலித்தாயாகிய ஹலிமத்து சாதியா நாயகிக்கு கொடுத்த கண்ணியம் உச்சபட்சமானது. அவங்க வார நேரமெல்லாம் எழும்பி நின்று வரவேற்பார்களாம் நாயகம். இன்னைக்கு சொல்றாங்களே, பெரியவங்க வந்தா எழும்ப தேவையில்ல, உஸ்தாதுமாரு வந்தா எழும்ப தேவையில்ல, வாப்பா உம்மா வந்தா எழும்ப தேவை, அப்படியே உட்கார்ந்து நாசமா போ, அவ்வளவுதான். அப்படியே உட்கார்ந்து இரு, வாழ்க்கை முழுக்க உட்கார்ந்து இரு. உனக்கு என்ன குறைவு ஏற்பட போகுது? உன்னை வளர்த்தவர்கள், உனக்கு வாழ்க்கையை தந்தவங்க, உனக்கு இஸ்லாத்தை தந்தவங்க, அவங்களுக்கு எழும்பி கண்ணியப்படுத்துறதுல உனக்கு என்ன மரியாதை குறைவு? சரியாக புரிஞ்சு கொள்ளல ஹதீஸ்களை, சரியாக புரியல ஹதீஸ். இவ்வளவுதான் விஷயம். பெருமானாருடைய வாழ்க்கையில ஹலிமா நாயகி வந்தால் எழும்பி நின்று வரவேற்பார்கள். எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் சரி. ஒரு நேரத்தில் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாயகம் ஹலிமா நாயகி வாராங்க, எழும்பி நின்று வரவேற்று அவர்களின் மேலால் பொன்னாடை மாதிரி அவர்களுடைய கழுத்தில் இருந்த ஷால்வையை போத்தி வந்து இருப்பாட்டினார்கள் என்று வரலாறு பேசுகின்றது. சகோதரர்களே, கண்ணியப்படுத்துங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஷிர்கோ பிதஅத்தோ ஹராமோ இல்ல. படித்து தந்த ஆசிரியரா வாராரா, கண்ணியப்படுத்துங்க. எழும்பி நிற்கிறது ஒண்ணும் அது ஷிர்கு கிடையாது சகோதரர்களே, அது கண்ணியம். அது அல்லாஹ் கண்ணியத்தை விரும்புகின்றான். அவன் இஸ்ஸத் உள்ளவன், அவன் கண்ணியமானவன். ஒலில்லாஹில் இஸ்ஸத்து ஒலி ரசூலிஹி ஒலில் முஃமினீன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். குர்ஆன் அல்லாஹ் இறக்கினான். இஸ்ஸத் கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது, ரசூலுக்குரியது, மூமினீன்களுக்குரியது. இஸ்ஸத் பண்ணுங்க. வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், முனாஃபிகீன்களுக்கு அது தெரியாதுன்னு குர்ஆனை டைரக்டா கொடுத்தான் அல்லாஹ். இஸ்ஸத் கண்ணியம் எங்கட மார்க்கத்துடைய அரை பகுதி. அது கண்ணியப்படுத்துறது. பெரியவங்களா கண்ணியப்படுத்துங்க, உஸ்தாதுமார்களா கண்ணியப்படுத்துங்க, உம்மா வாப்பாவா கண்ணியப்படுத்துங்க. ஒன்னும் குறைய போறது கிடையாது. ஆக கண்ணியப்படுத்துகின்றார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலிமத்து சாதியா நாயகியே. மூணாவது பெண்மணி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய், அபூ தாலிப் நாயகத்தினுடைய மனைவி. 8 வயசுல இருந்து சுமார் 50 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 48-50 வயசு வரைக்கும் பெருமானாரோடு இருந்த ஒரு அன்பான ஒரு தாய் அவங்க. ஏன்னா ஹபீபினுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே ஹபீபுக்கு நெருக்கமாக ஹபீபை அரச குலமும் சரி, அங்கு இருந்த அந்த 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 மக்கத்து குறைஷிகளும் சரி, யாரும் டச் பண்ணிடாம ஃபுல் பேலன்ஸா காத்தவங்க அபூ தாலிப் நாயகமும் ஹதீஜா உம்மாவும் தான், வேற யாரும் இல்லை. இந்த 2 பேரும் தான் பெருமானாரை காத்து நின்ற ஒரு கேடயமாக இருந்தாங்க. அப்ப சகோதரர்களே, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வரலாறை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரை மிச்ச காலங்களாக பெருமானாரோடு நேசமாக இருந்து சாட்சி அவங்க வளர்த்தவ சாட்சி தான் வளர்த்தா. அவங்க மௌத்தாவினதுக்கு பின்னால நாயகம் யாருக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்யல சகோதரர்களே. மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாயினதுக்கு பின்னால கபரு தோண்டப்பட்டது. கபரு தோண்டியதின் பின்னாலே ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரு குழியிலே இறங்கினார்கள். இறங்கி அவங்க ஜனாசா போல படுத்துட்டாங்க. நாயகம் கபருல அப்படியே படுத்துட்டாங்க. படுத்து எழும்பியதின் பின்னாலே கபரை பார்த்து சொல்வார்களாம், ஏ கபரே, என் உம்மா வர இருக்கிறா, என் உம்மா வர இருக்கிறா, என் தாய் வர இருக்கிறா, என் சாட்சி வர இருக்கிறா.
நல்லா நடத்திக்கோ, நல்லா நடத்திக்கோன்னு சொல்லிட்டு எழும்பினாங்கன்னு வரலாறு பேசும். ஒரு தாய்மை, ஒரு தாய்மைக்கான ஒரு பரிசு எவ்வளவு பெருமதி தெரியுமா? ஒரு சஹாபி கேட்பாங்களா இல்லையா, யா ரசூலல்லாஹ், என் உம்மாவுக்கு நான் செய்யற கடமைகளில் இது செய்தால் கடமை ஈடாகி விடுமா? என்ன கடமை? என் உம்மாவை ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறேன் யா ரசூலல்லாஹ், என் உம்மாவுக்கு நடக்க இயலாது, அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் பலமிழந்து போனவர்கள் யா ரசூலல்லாஹ், என் உம்மாவை என் தாயை தோளின் மேல் வைத்து ஹஜ்ஜினுடைய எல்லா கிரியைகளையும் நிறைவேற்றி தவாஃபில் இருந்து சஈயில் இருந்து சஃபா மர்வாவில் இருந்து எல்லா கிரியைகளையும் நான் நிறைவேற்றி விட்டு வந்தால் என் தாய்க்கு நான் செய்த கடமை ஈடாகுமா நாயகமே என்று கேட்ட நேரத்தில் தான் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உன் தாய் உன்னை 10 மாதம் சுமந்திருந்த நேரத்திலே நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த உன் தாய், நீ அந்த நேரத்தில் உன் தாய்க்கு ஒரு நோவினை கொடுத்தாயே, என்று அவள் திரும்பிய நேரத்தில் அந்த நோவினை பட்டு அந்த என்று சொன்ன வார்த்தைக்கு கூட ஈடாகாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். உம்மாவுக்கு அது தாய் தான் சகோதரர்களே, சொல்லுவாங்க இல்லையா, தாய் தான், உம்மா தான், வாப்பா தான். அந்த உறவு அவ்வளவு பலமானது, அந்த உறவு அவ்வளவு பலமானது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுவாங்களாம். பாப்பா மௌத்தாயினதுக்காக இப்படி அழுதாங்க, உம்மா மௌத்தாயினதுக்காக இப்படி அழுதாங்கன்னு சொல்லுவாங்க. பாப்பா மௌத்தாயினதுக்காக சொன்னாங்களாம், சொர்க்கத்துடைய 2 வாசல்ல ஒரு வாசல் அல்லாஹ் மூடிட்டானே, நான் என்ன செய்யறதுன்னு அழுதாங்க. சொர்க்கத்துடைய 2 வாசல்ல ஒரு வாசல் அல்லாஹ் என்னை விட்டு மூடிட்டானேன்னு அழுதாங்களாம். உம்மா மௌத்தாயினதுக்கு என் சொர்க்கத்துடைய 2 வாசல்களையும் அல்லாஹ் மூடிவிட்டானே. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கத்தை எங்கேயும் தேடாதே, உம்மாட காலுக்கு கீழே தேடுன்னு சொன்னாங்க ஹபீபு. சொர்க்கம் எங்கேயும் இல்ல, உம்மாவை சந்தோஷப்படுத்தல இருக்குது, சந்தோஷப்படுத்திக்கோ, மனச நோகடிச்சிடாதே, மனச கஷ்டப்படுத்திடாதே. ஒரு தாய்க்கு முன்னாலே சத்தமிட்டு கூட வார்த்தைகளை பேசிவிடார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை சொற்பனமாக அர்ப்பணம் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 25 வருஷமா ஒண்ணுக்கா இஸ்திக்ஃபார் தேடினாங்களாம். என்ன அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, நான் ஏன் இந்த 25 இயர்ஸா ஒரு விஷயத்துக்கு நான் இஸ்திக்ஃபார் தேடினேன். ஒரு தடவை நான் ஒரு மஸ்அலாவை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என் உம்மா என்ன கூப்பிட்டாங்க, அபூ ஹுரைரா உம்மா கூப்பிட்டாங்க. நான் ஒன்னும் பேசல, நான் சொன்னேன் என்ன தெரியுமா, உம்மா இருங்க வாரே, அது சத்தமா பேசல, அதாவது உம்மா இருங்க வாரேன் என்று சொல்லி கொஞ்சம் ஒரு என்னுடைய தொனி கொஞ்சம் உயர்ந்துட்டு, அதுக்கு பின்னாலதான் நான் யோசிச்சேன் எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு. இந்த பாவத்திற்காக 25 வருஷமாக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினேன்றார்களாம். சுப்ஹானல்லாஹ். அவங்க எங்க, நாங்க எங்க? இன்னைக்கு உம்மா வாப்பாவோட பேசுற அந்த பிஹேவியர்ஸ், உம்மா வாப்பாவோட பேசுற விஷயங்கள், சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, எங்க போய் முடியும்? இது இல்மு கிடைக்குமா, அறிவு கிடைக்குமா, ஒழுக்கம் கிடைக்குமா, வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா? உம்மா வாப்பாவுடைய கண்கள்ல கண்ணீரை வர வச்சுட்டு உன்னால நல்லா வாழ்ந்துட முடியுமா? அங்க பதுவாவை எடுத்துட்டு நல்லா வாழ்வடி வச்சியா? நீ நல்லா வாழ்வியா? நல்லா வாழ முடியுமா? ஒரு மைக்ரோ மினி கூட உன்னால நல்லா வாழ முடியாது. ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்தை நோகடித்து விட்டு ஒரு குழந்தையினால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பின்னணியோடு வாழ முடியாது. சஹாபாக்களின் வரலாறிலே அல்கமா என்கின்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத்துல படுத்திருக்கிறாங்க சகோதரர்களே. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத்திலே படுத்திருக்கின்றார்கள். பெருமானாருக்கு கேள்விப்படுகின்றது, அல்கமாவினுடைய நாவிலே யா ரசூலல்லாஹ் கலிமா வருகிறதில்லை யா ரசூலல்லாஹ், கலிமா சொல்லிக் கொடுக்கின்றோம். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், கலிமா சொல்லிக் கொடுக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், ஆனால் கலிமாவை சொல்வதற்கு நாவு அல்கமாவுக்கு வருகிறதில்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அல்கமா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வந்தாங்க, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு கலிமாவை ஞாபகம் ஊட்டினார்கள். கலிமாவை ஞாபகம் தான் ஊட்டணும், சொல்லி கொடுத்துட கூடாது. சக்கராத்துல இருக்க ஒரு மனிதத்தை வைத்து கலிமாவை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது, வற்புறுத்த கூடாது. ஒருவேளை 7 ஆண்டு சொல்லி ரூஹு வைத்தினா காஃபிர் ஆகிடுவாரு. ஞாபகம் ஊட்டணும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை ஞாபகம் ஊட்டிட்டே இருக்கணும். இந்த ஞாபகம் ஊட்டுதலோடு அவரு சொல்லிட்டாருன்னா ஓகே,
சொல்லுங்க சொல்லுங்கன்னு வற்புறுத்த கூடாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, பாக்குறாங்க, ஞாபகம் ஊட்டப்படுகிறது. அல்கமா ரலியல்லாஹுடைய நாவு அங்கும் இங்கும் பிறழுகின்றது. களிமா வரவில்லை நாவிலே. வீட்டில் உள்ளவங்களை கூப்பிடுங்க. எல்லோரும் வந்தார்கள். என்ன நடந்துச்சு இங்க? இவருடைய வாழ்க்கை பின்னணி எப்படி? எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மிக சிறப்பானவர் யா ரசூலல்லாஹ். மனைவி சொன்னால், என்னுடைய கடமையில் பெர்ஃபெக்டானவர் யா ரசூலல்லாஹ். பிள்ளைகள், குடும்பங்கள் சொன்னது, எங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படுவதில் எங்களுடைய தாய், எங்களுடைய தகப்பன், எங்களுடைய சகோதரர் சிறந்தவர் யா ரசூலல்லாஹ். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு யா ரசூலல்லாஹ், உம்மா எங்க? ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உம்மா எங்க யா ரசூலல்லாஹ்? உம்மாவோட கொஞ்சம் பிணக்கம் யா ரசூலல்லாஹ், உம்மாவோட கொஞ்சம் பிணக்கம், அதனால உம்மா கொஞ்சம் கோபத்துல இருக்கிறா. கூட்டி வாங்க தாய. கூட்டி வரப்பட்டது. தாய்க்கு சொல்லப்பட்டது, உம்மா, அல்கமாவினுடைய நாவிலே களிமா வர வேண்டும் என்றால் நீங்க அவரு செய்த பாவத்தை மன்னிக்கணும். என்ன பாவம் செஞ்சவரு? அதுக்கு அந்த தாய் சொன்னா, யா ரசூலல்லாஹ், கொஞ்சாதிக்கு முன்னால என்ன கொஞ்சம் தாழ்த்தி பேசுவார் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் தாழ்த்தி பேசுவாரு. தன் மனைவிக்கு முன்னாலே என்னுடைய மானத்திலே விளையாடுவார் அல்கமா என்று சொல்வார்கள். என்ன கொஞ்சம் தாழ்த்தி பேசுவார் யா ரசூலல்லாஹ். உலகத்துக்கு நல்லவர் தான், மனைவி மக்களுக்கு நல்லவர் தான். இந்த மனைவிக்கு முன்னாலே என்னை கொஞ்சம் இழிவாக பேசுவார், அது எனக்கு பிடிக்கல, என் மனசு நொந்துடுச்சுன்னு சொன்னாங்க உம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மா மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ், மன்னிக்க கஷ்டமா இருக்குது, மன்னிச்சிடுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுங்க, எனக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, போய் காட்டுல போய் விறகெல்லாம் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவர் மௌத்தாவினத்துக்கு பின்னால இந்த இடத்திலேயே இவரை எரிச்சி சாம்பல் ஆக்கிடுவோம், நரக நெருப்புக்கு ரொம்ப கஷ்டம், என் சஹாபிகள் ஒருத்தர் நரக நெருப்பில் போவதுங்கிறது என்னால் தாங்க முடியாது, உலகத்திலே அவரை எரிச்சிடுவோம் சொன்னாங்க. இப்போ அந்த உம்மா அழுகிறா, வானாம் யா ரசூலல்லாஹ், வானாம். சொல்லுவாங்க இல்லையா, பித்து மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளி என்பார்கள் சகோதரர்களே. உம்மா உண்மைதான். அந்த உணர்வுக்கு உலகத்துல எங்கும் யாரும் எந்த அடியும் போட இயலாது. உம்மா ஒரு தாய் தான். சொல்றாங்க, அழுகிறாங்க, யார சொல்லவா, நான் என் பிள்ளை எனக்கு முன்னால எரிச்சிடாதீங்க, நான் மன்னிக்கிறேன். அவங்க மன்னித்ததுக்கு பின்னாலேதான் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய நாவில் அல்லாஹ் கலிமாவை கொடுத்தான். அதுக்கு பின்னால் அவங்க கலிமாவோடு மௌத்தாகினாங்கன்னு வரலாறு சொல்லுகின்றது. என்றால் ஒரு தாயினுடைய பதுவாவோடு நீங்கள் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இறுதி முடிவை அல்லாஹ் மோசமானதாக மாற்றுவான், மோசமானதாக மாற்றுவான். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஃபவ்வல ஸௌஜதஹு அலா உம்மிஹி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க இந்த ஹதீஸ, எந்த ஒரு மனிதர் தன்னுடைய மனைவிக்கு முன்னாலே தன் தாயை கேவலமாக நடத்துகின்றானோ அல்லாஹ் அவனுக்கு லானத்து செய்வானாக என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேஷல்ல. இன்னொன்னு புரிஞ்சு கொள்ளணும், ரெண்டும் இரண்டு கண்கள் சகோதரர்களே. ஒரு தாயும் ஒரு கண், ஒரு தாரமும் ஒரு கண். தாய்க்காக தாரமும் கஷ்டப்படக்கூடாது, தாரத்திற்காக தாயும் கஷ்டப்படக்கூடாது. அந்த இரண்டையும் சரியாக ஒருவன் நோக்க வேண்டும், சரியாக பார்க்க வேண்டும். இரண்டும் இரண்டு உறவுகள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய தாயை ஒருவன் கேவலமாக கருதுவானாக இருந்தால், உலகத்தில் அவர்களை கேவலமாக மதிப்பானாக இருந்தால், கேவலமாக நடத்துவானாக இருந்தால், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய லஅனத்தை அவன் சம்பாதித்தவன். அல்லாஹ்வுடைய லஅனத்தை சம்பாதித்தவன் கலிமாவோட மௌத்தாக இயலாது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனாலே உம்மா வாப்பா என்கின்ற உறவு விசேடமானது, கிருபையானது. அந்த உறவை நம்ம தலைக்கு மேல வச்சு கொண்டாடணும். அந்த உறவு இருக்கிற வரைக்கும் தான் தெரியும், இருக்கிற வரைக்கும் இல்லாம அவங்க கபருக்குழிக்கு போனதுக்கு பின்னாலதான் அந்த உறவுனுடைய பாசம் அருமை புரியும். உம்மா வாப்பா பக்கத்துல இருக்கிற விளங்காது. உம்மா வாப்பா இல்லாம போய் அவங்க கபருக்குழியில் போனதுக்கு பின்னாலதான் ஒரு தாயினா எப்படி வாழ்ந்திருப்பா, ஒரு தந்தனை எப்படி வாழ்ந்திருப்பாரு. உன்னை தூக்கி, உன்னை பாராட்டி, உன்னை சீராட்டி, உனக்காக வாழ்ந்து. சுப்ஹானல்லாஹ். ஒரு பிள்ளையை வளர்க்கிறதுங்கிறது லேசா, ஒரு பிள்ளைக்கான விஷயங்களை கொடுக்கிறதுங்கிறது லேசா, லேசல்ல சகோதரர்களே. நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா
இப்படியான விஷயங்களை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், இது முடிச்சிட்டோம்னா அடுத்த சப்ஜெக்டுக்கு நாங்க போயிடலாம்ங்கிறதுக்காக. ஹாரிஸ் இப்னு முஆவியா என்கின்ற ஒரு சஹாபி, ஹாரிஸ் இப்னு முஆவியா என்கின்ற ஒரு சஹாபி ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு அனுப்பினாங்க. இந்த சஹாபியை கூப்பிட்டு அனுப்பி அந்த சஹாபியிட்ட கேட்டாங்க, உங்க கிராத்த அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல போட்டு இருக்கிறானே ஹாரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. உங்க கிராத்த அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல போட்டு இருக்கிறான், சொர்க்கவாசிகள் நீங்க ஓதுகின்ற கிராத்தை தான் கேட்பாங்க, என்னங்க அப்படி அமல் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ஹபீபு. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில ஒன்னும் பெரிசா அவ்வளவு அமல் செய்யல, ஆனா நான் நினைக்கிறது மாதிரி இந்த அருளினால் தான் எனக்கு அந்த அருள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹபீபே யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் வயது முதிர்ந்தவள், அவங்க வயசு போனவங்க, கண்ணு சரியா விளங்காது, காது சரியா கேட்காது, உடம்பெல்லாம் தழுதழுத்து போனவங்க, நடக்கிறதுக்கு சக்தி அற்று போனவங்க, அப்படியான ஒரு தாய் எனக்கு இருக்கின்றார் யா ரசூலல்லாஹ். ஒவ்வொரு நாளும் 3 விஷயங்களை என் தாய்க்கு செய்வேன். முதலாவது என்ன செய்வேன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் காலையிலும் என் தாயினுடைய தலைக்கு எண்ணெய் வைத்து அவளுடைய முடியை வாரி அழகாக பசுந்தாக அவங்களோட முடியை கட்டி விடுவேன் யா ரசூலல்லாஹ். முதலாவது. இரண்டாவது, இரவு தூங்க போவதற்கு முன்னாலே அவர்களுடைய காலுக்கும் கைக்கும் எண்ணெய் தேய்த்து அவளுடைய உடம்பை கொஞ்சம் மசாஜ் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு அழகாக இதமாக அவர்களுடைய உடம்பை ஆக்கி தூங்கும் வரையிலும் அருகிலே இருப்பேன் யா ரசூலல்லாஹ். இரண்டாவது. மூன்றாவது சொன்னார்கள், என் தாய் பல்லு விழுந்து கொக்கை வாயாக மாறி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரியாக விளங்காது ஹபீபே. ஒருவேளை அவங்க இத ஹாரிஸ் இதை செய்யு சொல்ற நேரத்துல விளங்கல அப்படின்னு சொன்னா, என் உம்மா விளங்கவில்லை என்கின்ற அந்த வார்த்தைக்காக, உம்மா என்ன சொன்னீங்கன்னு கூட நான் 2வது வாட்டி கேட்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ். பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்பேன், உம்மா என்ன சொன்னாங்க, எனக்கிட்ட என்ன சொன்னாங்க. என் உம்மாவுக்கு ஒருவேளை அப்படியும் கூட நான் அந்த வார்த்தையில கூட நான் அவர்களை நோவடித்து விடக் கூடாதுங்கிறதுக்காக ஒரு முறை அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, ஒரு முறை சொல்லுகின்ற வார்த்தை என் காதுக்கு கேட்கவில்லை என்றால் 2வது தடவையும் என்னம்மா சொன்னீங்க என்று கூட நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். இது 3 விஷயத்தை நான் பின்பற்றி வருகின்றேன் ஹபீபே. அதனாலேதான் அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த அருளை தந்தானோ தெரியாது என்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து, ஹக்காக இதுதான் உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். உங்கள் தாயை இவ்வளவு தூரம் நீங்கள் கண்ணியப்படுத்தியதினாலேதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நீங்கள் ஓதுகின்ற குர்ஆனினுடைய ஆயாத்துகளை சொர்க்கவாசிகள் கேட்க வேண்டும் என்பதற்காக கொடுத்தார். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ காரிகள், எத்தனையோ குர்ஆனை ஓதக்கூடிய ஹாஃபில்கள் இருந்தும் கூட உங்க வாய்ஸ் அல்லாஹ் செலக்ட் பண்ணி உங்க கிராத்தை அல்லாஹ் சொர்க்கத்துல போடுறானா, இதுதான் அந்த காரணம், வேறு ஒன்றும் அல்ல, உங்கள் தாயினால் கிடைத்த பாக்கியம் என்றார்கள் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா ஹயாத்தோட உம்மா வாப்பா இருக்கிறாங்களா, முடியுமான வரைக்கும் அருளை எடுத்துக்கொள்ளுங்க சகோதரர்களே. ஹிதுமத்தோட ஹாதிம்களாக இருந்து அவங்களுடைய துஆவை நிரப்பமாக பெற்றுக் கொள்ளுங்க. வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் வெற்றியும் சந்தோஷமும் அடைவோம். அல்லாஹ் எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எமக்கும் எம்மை சார்ந்த மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.